ஹலோ மேக்கர்ஸ். யூனிட் 2 லீனியர் ப்ரோக்ராமிங் எக்ஸ்டென்ஷன்ஸ். இதுக்கு அடுத்தது நான் யூனிட் 1 போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட் என்ன, அண்ட் அதில் அது எதுக்காக கொண்டு வந்தது, ப்ளஸ் அதுக்கும் எம்பிஏக்கும் என்ன ஒரு கனெக்ஷன், இதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த யூனிட் 2ல் இருக்கிற ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ், ஒன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல், அனதர் ஒன் அசைன்மெண்ட் மாடல், இது ரெண்டுத்தை பற்றியும் கிளியராக பார்த்துருவோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடலை பொறுத்த வரைக்கும் 3 கான்செப்ட்ஸ் இருக்கும். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட், என்டபிள்யூசிஆர்னு சொல்லுவாங்க. லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், எல்சிஎம்னு சொல்லுவாங்க. போகஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், வேம் சொல்லுவாங்க. இந்த மூணுமே ஒரு கொஷினாக வரும். எப்படின்னா, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஒரு டேப்ல இருக்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த மூணுத்தையும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. இது ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து அதே மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆப்டிமம் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒன்லைன் சொல்லி முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அது எப்படின்றது நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம். அது ஒன்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்ட பிறகு நீங்கள் சொல்யூஷனில் போகும்போது உங்களுக்கு வந்து அது மோடி மெத்தடாக கூட சம்டைம்ஸ் வரும். எப்போ அப்படின்றது நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடலில் நம்ம பர்டிகுலராக மோடி மெத்தட் அண்ட் வேம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஆஸ்பெக்டாக இருக்கிற அசைன்மெண்ட் மாடல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிலிட்ரி எடுத்துக்கணும். மிலிட்ரியில் வந்து எந்த பர்சனை பர்டிகுலர் மிசைல் லான்ச்சிங்க்கு அசைன் பண்ணுறது, இது ஒரு பேசிக் ஒன்லைன் ஃபார் அசைன்மெண்ட் மாடல். இது எதனால் அப்படின்னா, இப்போது அந்த மிசைலை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்டான ஒரு பர்சன் வேணும். அந்த பர்சனை அந்த மிசைல் லான்ச்சிங்க்கு நம்ம அலோகேட் பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. அது பாதிப்புன்னு நான் சொல்கிறது வந்து ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். ஒன்று, பொருட்சேதம் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் இருக்கக்கூடாது. பொருட்சேதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மிலிட்ரிக்கு காஸ்ட் வந்து அதிகமாகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிலிட்ரியோட வந்து ஓன் வெஹிக்கிளாக இருக்கலாம், ஓன் மிசைலாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஒன்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து திரும்ப அவங்க மேக் பண்ணுறதுக்கு லாட்ஸ் ஆஃப் காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கும் அதில். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ஆகாமல் தவிர்க்கிறதுக்காக அசைன்மெண்ட் மாடலை வந்து மிலிட்ரியில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இது யூனிட் 1ஓட எக்ஸ்ப்ளனேஷனில் மிலிட்ரிக்கும் இந்த லீனியர் கான்செப்டுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் வந்து நம்ம அந்த யூனிட் 1 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அசைன்மெண்ட்டில் வந்து இந்த கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லான்ச்சிங் டைமில் ஒரு அசைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக இல்லாத போது நிறைய காஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி விட்டுடும். அந்த இம்ப்ராப்பர் அலோகேஷன், மென்னு வந்து ஒரு ப்ராப்பரான ஜாபுக்கு அலோகேட் பண்ணல அப்படின்னா நிறைய காஸ்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமுக்கு. இதனால தான் நம்ம பிஸ்னஸில் வந்து இந்த கான்செப்டை வந்து சேர்த்துருக்கோம். இந்த சப்ஜெக்ட் மூலிமா நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக இதை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம், அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம், ரெண்டு விஷயம் நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் மாடலில் வந்து கொஸ்டினில் பார்த்த உடனே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் ஃபர்தராக அதை வந்து சொல்யூஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ப்ராப்ளம் வித் சொல்யூஷனோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ராவலிங் சேல்ஸ்மேன் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த மாடல். இப்போ எப்படி மென்னை வந்து ஒரு ஜாபுக்கு அலோகேட் பண்ணுறோமோ, அந்த மிசைல் லான்ச்சிங் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அப்படின்னா ஃப்ரம் எ பிளேஸ் டு எ பிளேஸ். அப்போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆளை அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆளை அசைன் பண்ணுறது மூலிமா, இல்லை அந்த பர்டிகுலர் லாஜிஸ்டிக்ஸ் ஃபார்ம் அசைன் பண்ணுறது மூலிமா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு காஸ்ட் வந்து மெயின்டைன் ஆகும். ஒரு லெவல் இருக்கும், அந்த காஸ்ட் வந்து அதிகமாகவும் கூடாது, அந்த காஸ்ட்டுக்கு வந்து கம்மியானால் நமக்கு ஃபேவரபிள். அப்படி இருக்கும்போது அந்த லெவலை வந்து நம்ம எப்போ வந்து பீட் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளத்தை வந்து நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் மாடலில் பர்டிகுலராக பார்க்க போகிறோம். அப்போது ஒரு சேல்ஸ்மேனை வந்து அசைன் பண்ணுறது மூலிமா அவர் எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கூட்ஸ் வந்து ப்ராப்பர் டைமில் போய் சேரணும். அது வந்து காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கணும். அதை அலோகேட் அதை அசைன் பண்ண ஒரு ஃபேமுக்கு அந்த சேல்ஸ்மேன் கிட்டேருந்து ஒரு காஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கணும். இதுக்காக தான் இந்த ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த ஹங்கேரியன் மெத்தட் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரோ ரிடக்ஷன், காலம் ரிடக்ஷன், ரெண்டு கான்செப்ட் இருக்கும். அதுதான் ஹங்கேரியன் வந்து சொல்கிற மெத்தட். அப்போ அந்த ஹங்கேரியனை வந்து நம்ம சம்மில் பார்க்கலாம். அந்த ஒரு விஷயம் மெயினாக சொல்லியிருப்பான், இஃப் 30+ வேல்யூ இஸ் தேர் அப்படின்னா, இப்போது 30க்கு மேலே ஒரு வேல்யூ நீங்கள் அந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க அந்த கொஸ்டினில் அப்படின்னா
நீங்கள் வந்து ஹங்கேரியனோட ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணணும். அது என்னன்னா 30க்கு மேலே இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ரோ ரிடக்ஷன் காலம் ரிடக்ஷன் சொல்லுங்கள்ல, அந்த ரோ ரிடக்ஷனுக்கு நீங்கள் லார்ஜ் நம்பர்லேருந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணணும். அந்த ரோவில் இருக்க ஒரு வேல்யூஸையும் லார்ஜ் நம்பரால் மினிமைஸ் பண்ணணும். இது வந்து நம்ம சம்மாக போகும்போது பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இதை பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இன்டிமேட் பண்ணுங்க.